தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நரசிம்மகுமார். வணக்கம் நரசிம்மகுமார். நேற்று காலை 28,000 கனஅடியாக இருந்த உபரிநீர் திறப்பு தற்போது 1,15,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அங்கு என்ன முன்னேற்பாடு பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 18,000 கனஅடி மட்டுமே வந்து கொண்டிருந்தது. நேற்று முன்தினம் இரவு முதல் வர தொடங்கிய நீர்வரத்து நேற்று காலை வினாடிக்கு 28,000 கனஅடியாகவும், நேற்று மதியம் வினாடிக்கு 50,000 கனஅடியாகவும், நேற்று மாலை வினாடிக்கு 88,000 கனஅடியாக உயர்ந்து வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் நள்ளிரவு 1,00,000 கனஅடியை தொட்ட நீர்வரத்து இன்று காலை முதல் மேலும் உயரத் தொடங்கியுள்ளது. தற்போது வினாடிக்கு 1,15,000 கனஅடி நீர் தற்போது வந்து கொண்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு பாறைகளாக காட்சியளித்து இருந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி பகுதிகள் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. 2 கரைகளையும் தொட்டபடி காவிரி வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து சுமார் 1,25,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராபாளையம், பிலிகுண்டு, ஒகேனக்கல் வனப்பகுதி மற்றும் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழையை தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் நீர்வரத்து உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருவதால் அங்கு திறக்கப்படும் நீர் உபரி நீராக தமிழகத்திற்கு வந்துள்ளது. அந்த நீரின் காரணமாக மேலும் நீர்வரத்து உயர வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே சுற்றுலா பயணிகளுக்கும் பரிசல் இயக்கவும் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரையோர பகுதிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து காவிரி கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம், புகைப்படம் எடுக்க, செல்ஃபி எடுக்க போன்ற காரணங்களுக்காக செல்ல வேண்டாம், அதே போல கால்நடைகளை நீர் அருந்த குளிப்பாட்ட அழைத்து செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் காவிரி கரையோரங்களில் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளனர். காவிரி கரையோர பகுதிகளில் யாரேனும் தாழ்வான பகுதிகளில் பொதுமக்கள் இருந்தால் அவர்கள் மேடான பகுதிகளில் செல்லும்படி தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். நன்றி நரசிம்மகுமார், உங்களுடைய கள விவரங்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.